வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா 8வது ஊதியக்குழு ஊதிய உயர்வு சமமான ஓய்வூதியம் நிதியமைச்சர் அளித்த மாஸ் அப்டேட் குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7வது ஊதிய குழுவில் ஓய்வூதிய பாகுபாடு முடிவுக்கு வந்தது. 8வது சம்பள கமிஷன் குழு விரைவில் அமைக்கப்படும். ஓய்வூதியம் தொடர்பாக என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன? 8வது சம்பள கமிஷன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8வது ஊதிய குழு குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய புதுப்பிப்பை வழங்கினார். அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக 8வது ஊதிய குழு உருவாவதற்காக காத்திருக்கின்றனர். இது அமல்படுத்தப்பட்ட பிறகு அவர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் பிற கொடுப்பனவுகளில் பெரிய அதிகரிப்பு இருக்கும். இதற்கிடையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8வது ஊதியக்குழு குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய புதுப்பிப்பை வழங்கினார். 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் விதிமுறைகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சகங்களிடமிருந்து உள்ளீடுகள் கோரப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் கூறினார். கமிஷனின் பரிந்துரைகள் அரசாங்கத்தால் பெறப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரே சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து முழுமையான தெளிவு கிடைக்கும். தற்போது இந்தியாவில் சுமார் 36.57 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 33.91 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தவிர பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் அந்த துறையின் ஓய்வூதியதாரர்களும் இந்த ஊதிய குழுவின் மூலம் பயனடைவார்கள். மத்திய அரசு ஓய்வூதிய சமத்துவத்திற்கு முழுமையான உறுதி பூண்டுள்ளது என்று நிதியமைச்சர் மாநிலங்களவையில் தெளிவுபடுத்தினார். 2025 ஜனவரியிலேயே 8வது சம்பள குழுவை அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்ததாகவும் அவர் கூறினார். ஊதிய குழுவின் நோக்கம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் படிகளை திருத்தி அமைப்பதாகும். அனைத்து அரசு ஓய்வூதியதாரர்களும் சமமான சலுகைகளை பெறுவதையும் அவர்களுக்கிடையே எந்தவிதமான பாகுபாடு இல்லாமலும் இருப்பதையும் உறுதி செய்யும் வகையில் மக்களவை நிறைவேற்றிய நிதி மசோதாவில் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன என்று நிதியமைச்சர் கூறினார். ஜனவரி 1, 2016க்கு முன்னும் பின்னும் ஓய்வு பெற்ற அனைத்து அரசு ஓய்வூதியதாரர்களும் ஒரே மாதிரியான ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். புதிய விதிகளின் கீழ் எந்த ஒரு ஓய்வூதியதாரரின் தற்போதைய ஓய்வூதிய தொகையிலும் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. பாதுகாப்புத்துறை ஓய்வூதியதாரர்களுக்கு வெவ்வேறு விதிகள் பொருந்தும் என்பதால் இது அவர்களை பாதிக்காது. ஜனவரி 1, 2006க்கு முன்னும் பின்னும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் 6வது சம்பள குழு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நிதியமைச்சர் கூறினார். அந்த நேரத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்க இந்த விதிகளை அமல்படுத்தியது. இருப்பினும் மோடி அரசாங்கத்தின் முதல் பதவிக்காலத்தில் 7வது சம்பள குழு இந்த பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஜனவரி 1, 2016க்கு முன்பும் பின்பும் ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை சமமாக்கியது. 8வது மத்திய ஊதிய குழுவிற்கு விரைவில் ஒரு தலைவர் மற்றும் குறைந்தது 2 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும். இந்த குழு சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திருத்தம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி அதன் பரிந்துரைகளை வழங்கும். இதற்கு பிறகு அரசாங்கம் இந்த பரிந்துரைகளை பரிசீலித்து பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும். 8வது சம்பள கமிஷன் அமல்படுத்தப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படக்கூடும். சம்பள உயர்வு 8வது ஊதிய குழுவில் நிர்ணயிக்கப்பட உள்ள ஃபிட்மென்ட் ஃபேக்டரை பொறுத்து இருக்கும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் குறித்து 3 வெவ்வேறு மதிப்பீடுகள் உள்ளன. இவற்றில் 1.92, 2.08 மற்றும் 2.86 ஆகியவை அடங்கும். அதிகபட்சமாக ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.86 நிர்ணயிக்கப்பட்டால் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 18,000 ரூபாய் 51,480 அதிகரிக்கலாம். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்ம முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்.